எல்லாருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து முந்தி இருந்ததை விட இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய விளம்பரங்கள் வருது. ஒரு வீடியோ பார்த்து கொண்டு கேட்க நிறைய விளம்பரங்கள் வருது. அப்போ இதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு விளம்பரங்களே வராது. அந்த ப்ரௌசர்ன்ற பேர் வந்து பிரேவ் என்ற ப்ரௌசர். முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ யூடியூப் லிப்ஸ் எங்களுக்கு எப்படி வரமெண்டா பெரும்பாலும் ஒரு வாட்ஸ்அப்பில் யாரும் அனுப்பினோம் அல்லது ஃபேஸ்புக்கில் யாரும் அனுப்பினோம். இங்கே கிளிக் பண்ணோன்னு என்ன நடக்குமெண்டா, உங்கள்ட்ட யூடியூப் ஆப் இருந்துச்சுன்னா அதில் தான் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன செய்யணும்னா, நீங்களாக வழியத்தான் அந்த லிங்கை கொண்டு போய் பிரேவ் ப்ரௌசரில் போட்டு பார்த்தா தான் ஆட் இருக்காது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்டா, நீங்கள் உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப் ஆப்பை டிலீட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்குற பிரேவ் ப்ரௌசரை வந்து உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசராக மாற்றுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணவே உங்களோட பிரேவ் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த விதமான ஆட்ஸுமே வராது. இதுதான் அந்த யூடியூப்பை அட் இல்லாமல் பார்க்குறதுக்கு உள்ளதுக்கே காசு இல்லாத வழி. காசு இருக்கிற வழி என்ன, நீங்கள் அந்த ப்ரீமியம் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, அது வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப்புக்கு காசு கட்ட தேவையில்லை. ஆனால் யூடியூப் வந்து உங்கள்கிட்ட விளம்பரம் காட்டாமல் இருக்கிறதுக்கு காசு வாங்குகிறான், கம்பெனிஸ்கிட்ட வந்து விளம்பரம் காட்டுறதுக்கு காசு வாங்குகிறான். ஸோ இதுதான் நடக்குது. நான் அந்த பிரேவ் ப்ரௌசர் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் BRAVE என்று தேடினீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் வரும். அந்த பிரேவ் ப்ரௌசரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசராக விட்டுக்கொள்ளுங்க. நேராக அதுலேயே ஓப்பன் ஆகணும்னா உங்களோட யூடியூப்பை நான் சொன்ன மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இது நிறைய பேருக்கு பிரியோசனமாக இருக்கும். எனக்கு பேட்ஸ் வந்து கொஞ்சம் கூட வரும்.